பிரியமானவர்களே, ஆத்தும ஆதாய ஊழிய பயிற்சி 14 நாட்களுக்கு 14 டேஸ் நம்முடைய யூடியூப் சேனல்ல, ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனல்ல ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமையிலிருந்து 14 நாட்களுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தினமும் மதியம் 3லேருந்து 5:30 மணி வரைக்கும் நடக்கிற அந்த லைவ் ப்ரோக்ராம்ல விஷன் 2030க்காக ஜெபிக்கிற தினமும் நடத்துகிற அந்த ப்ரோக்ராம்ல கடைசி 1 மணி நேரம் 1.25 மணி நேரம், டிபெண்டிங் ஹவு லாங் இஸ் அ செஷன், உங்களுக்கு இந்த பயிற்சியை நான் கொடுக்கிறேன். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு ஆத்தும ஆதாய ஊழியம் எப்படி செய்வது என்று தெரியல. சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஊழியர்களுக்கு கூட இது எப்படி செய்வது என்று தெரியல. இதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் விசுவாசிகளுக்கு என்று தெரியல. பரிதாபமான நிலை என்ன தெரியுமா? சுவிசேஷகர்களுக்கு கூட தெளிவா சுவிசேஷம் சொல்ல தெரியல. வேதாகமத்தில் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்ட காரியம், ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்ட காரியம் எதை குறிக்கிறது? எதை விசுவாசித்தால் நாம் நித்திய மோட்சத்திற்கு வேர் பிரிக்கப்படுவோம்? பிசாசனுடைய அந்த திட்டமாகிய நரகத்திற்கு நம்ம இழுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு காரியத்திலிருந்து நம்முடைய நண்பர்களை, உறவினர்களை பறித்து இழுத்துக்கொண்டு நாம் நித்திய கரையிலே சேர்ப்பதற்கு சொல்லப்பட்ட சுவிசேஷ செய்தி என்ன? அதை எப்படி சொல்லுவது? இது தெரியாமல் அநேகர் நாம் இருக்கிறோம். ஒரு டாக்டர் மரணத்தோடு போராடுகிற ஒரு பேஷண்ட்டுக்கு செய்கிற உதவியை விட சுவிசேஷம் ஒரு நபருக்கு சொல்லுகிற பணி சிறந்தது. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? டாக்டர் ஒருவேளை இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தொடர்ந்து இருப்பதற்கு, அழியாமல் இருப்பதற்கு, மரிக்காமல் இருப்பதற்கு உதவி செய்யலாம், ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் ஒரு சுவிசேஷம் சொல்லுகிற நபரோ நித்திய காலமாய் சரியான இடத்திற்கு போவதற்கு ஒரு நபருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக எழும்ப முடியும். இந்த பாக்கியம் எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற ஒரு பழமொழியை உடைய மக்கள் தான் நாம் தமிழ் மக்கள். நாம் பெற்ற நன்மையை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்பது நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம். அதாவது ஒரு வைராக்கியமுள்ள ஒரு ஊழியர், ஒரு பேஷனட் இவாஞ்சலிஸ்ட், ஒரு மிஷன் ஆர்கனைசேஷன் லீடர் சொல்லுகிற ஒரு கருத்தை கவனியுங்கள். நான் தலைகீழ நடந்து என்னுடைய 2 காலால டேமரின் வாசிச்சாதான் ஒருத்தன் ரட்சிக்கப்படுவான்னா அதை எப்படி செய்வது என்பதை நான் கற்றுக்கொள்ள தயங்க மாட்டேன். இஃப் ஐ ஹாவ் டு வாக் அப்சைட் டவுன் வித் மை ஹெட் டவுன் அண்ட் மை லெக்ஸ் அப், அண்ட் இஃப் ஐ ஹாவ் டு பிளே டேமரின் வித் மை லெக்ஸ் ஃபார் 1 person to get saved, I will learn how to do it. அப்படிப்பட்டதான பேரார்வம், அப்படிப்பட்டதான ஒரு கமிட்மெண்ட் அந்த கொட்டேஷன்ல, அந்த சொல்லுல இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு நீங்க தான் பெஸ்ட் நபர். இதை எப்படி செய்வது என்று தெரியாது பாஸ்டர். சுவிசேஷம் என்றால் என்னன்னே தெரியாமலே நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்றீங்க. உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நிறைய ஊழியர்களுக்கு விசுவாசிகளை எப்படி சுவிசேஷ ஊழியத்திற்காக எக்யூப் பண்ணுவது என்று தெரியாது. விசுவாசிகள் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க, அல்லது வெளியில இருந்தா கூட எப்படி சொல்வது என்று தெரியாது, சொல்லுவதில்லை. ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு நடுவிலே தான் அதிகமா இருக்கிறாங்க. சுவிசேஷகர்கள் கூட இன்னைக்கு அதிகமா நடமாடுறது ஒன்லி அமங்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ். தெளிவா சுவிசேஷம் சொன்னா, அதாவது என்னோட நண்பரோ உறவினரோ உண்மையை தேடுறாங்க, அவங்களுக்கு தெளிவா சுவிசேஷம் சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற நபர்கள் இருந்தால்
அவர்களுக்கு முன்பாக உங்களை குழுவை நிறுத்தினால் நீங்கள் ஒரே முறை ஒன் சிட்டிங்கில் உட்கார்ந்து தெளிவாக சொல்றதுனால அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். நல்லா கவனிங்க. ஆனால் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்கள் நட்புலையும் உங்கள் உறவிலையும். யூ ஷுட் நோ ஹவு டு ஷேர் த காஸ்பல். இந்த 14 days ட்ரைனிங் மிக தெளிவாக சுவிசேஷம் எப்படி சொல்லுவது என்ற காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். மே யூ பி எக்விப்ட் and may you begin to be a true Christian in that sense. மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களா, ஆண்டவர் விரும்புகிற கிறிஸ்தவனா நீங்கள் இருப்பீர்களாக. ஆமென். இந்த ட்ரைனிங்கை மறந்துட வேண்டாம். ஆகஸ்ட் 26 செப்டம்பர் 8 வரைக்கும் 14 days ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனல்ல. லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ தேர் and I pray that you will also inform this to others. நீங்கள் இந்த பயிற்சியை குறித்து மற்றவர்களுக்கும் சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். God bless you.